இந்தியாவும் வங்கதேசத்துக்கும் நடந்த சாம்பியன் டிராபி மேட்ச்ல இன்றைய 6 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை அபாரமாக வீழ்த்தி இந்த மேட்சுக்கு அப்புறம் இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு முன்னணி அடைந்திருக்கிறது. இந்த மேட்ச் அவ்வளவு விறுவிறுப்பாக சென்றாலும் மேட்ச் எப்படியாவது இந்தியா வெற்றி பெற்றதுதான் நல்ல முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்தியா நல்ல ஒரு பவுலிங்கை தான் செட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொதப்பினார். பங்களாதேஷ்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தான் பங்களாதேஷுக்கு ரன்னை மிக நியாயமான ஒரு ஸ்கோரை கொடுக்க வேண்டிய அளவுல உயர்த்துச்சு. அந்த ஸ்கோரை உயர்த்தின பிறகு இந்தியாவுக்கு சின்ன ஒரு தளம்பல் ஏற்பட்டது. இருந்தாலும் நம்ம துபாய் பிச்சினால இந்தியாவுக்கு அதிகமான ரன்கள் இருந்தா ரொம்ப சிக்கல் ஏற்படும். அதனால இருந்தாலும் எப்படியாவது கடைசியில அனைத்து விக்கெட்டுகளை இழந்து பங்களாதேஷை 228 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இந்த ஸ்கோரும் கூட இந்தியாவுக்கு பெரிய ஒரு ஸ்கோராக இருந்தது. இதை சேஸ் பண்ணுவதற்கு படாத பாடும் இந்தியா. இருந்தாலும் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ரொம்ப ஸ்லோவாக விளையாடி வெற்றி பெற்றது மிக பொறுமையான ஒன்றாக இருக்கிறது. இந்த மேட்சுக்கு அப்புறம் இந்தியா இனி அடுத்தது வரப்போற சாம்பியன் பாகிஸ்தானை சந்திக்க போகிறது. அந்த மேட்சை வின் பண்ணா செமிஃபைனல்ல இந்தியா ஈஸியாக நுழைந்து விடலாம் என்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கிறது. இந்த மேட்ச்ல குறைந்தபட்சங்கள் அதிகமாக ஓரளவுக்கு விளையாடினார்கள். ஸ்ரேயஸ் ஐயர் மேல நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. அவரை கொஞ்சம் சொதப்பல், இது பெரிய சொதப்பல் இல்லை. இன்னும் ஸ்ரேயஸ் ஐயர் மேல நல்ல நம்பிக்கை வைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மேட்ச் போனது. அதனால இந்த மேட்ச் நிச்சயமாக பெரிய கைக்கூடுதலாக இருக்கும். இந்த மேட்சோட சுவாரஸ்யம் என்னவன், சுப்மன் கில் சதம் போட்டு இந்தியாவுக்கு பெரிய ஒரு வெற்றி பாதை அடைத்து சென்றார். KL ராகுல் 41 ரன் அடித்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து இந்தியா வெற்றி பெற உறுதுணை. இந்த மேட்சை வின் பண்ண பிறகு இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஸ்கோராக இருந்தது. இந்த மேட்ச் இந்தியாவுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும், ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கும் தான் நினைக்கணும். வங்கதேசத்தை இந்த அளவுக்கு எதிர்குறாக இருந்து இந்த அளவுக்கு விறுவிறுப்பாக சென்று இந்த மேட்சை இந்தியா வெற்றி பெற்றது ஒரு நல்ல ஒரு சம்பவமாக இருக்கிறது. வங்கதேசத்துல இந்த மேட்ச் அந்த அளவுக்கு கூர்மையாக இருந்திருக்கு என்பதை தெரிவிக்கிறது. வணக்கம்.